வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக சுவாரஸ்யமான, சொல்லப்போனா நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமோ கம்ப்யூட்டரோ இல்லாத அந்த பழங்காலத்துல நம்ம முன்னோர்கள் எப்படி வியக்க வைக்கிற அளவுக்கு விஞ்ஞான அறிவையும் பொறியியல் திறனையும் பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத ஆதாரங்களோட இன்னைக்கு நம்ம ஆழமா ஆராய போறோம். ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நவீன எந்திரங்களோ லேசர் கருவிகளோ இல்லாத அந்த பழங்காலத்துல 54 மைல் தூரத்துக்கு, அதுவும் ஒரு மைலுக்கு வெறும் 6 அங்குலம் அப்படிங்கிற மிக துல்லியமான சரிவோட அவங்க எப்படி தண்ணீரை கொண்டு போனாங்க? இது நிஜமாவே கற்பனைக்கு எட்டாத ஒரு கணித மற்றும் புவியியல் புதிர்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற நவீன பொறியியல் அதிசயங்களுக்கே சவால் விடுற இந்த சாதனை எப்படி சாத்தியமாச்சுன்னு தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். சரி, ஆரம்ப காலத்துல அவங்களோட விஞ்ஞான அறிவும் மக்கள் குடியேற்றங்களும் எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல பார்க்கலாம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே அந்த மக்கள் எவ்வளவு நுட்பமான அறிவை கொண்டிருந்தாங்க என்பதற்கு நிறைய சிறப்பான சான்றுகள் கிடைச்சிருக்கு. உதாரணமா, உடரஞ்சாமடம் பகுதியில அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட வீடுகளோட சுவர்களை பாத்தீங்கன்னா நிலத்துக்கு செங்கோணமா, அதாவது சரியா 90 டிகிரில கட்டியிருக்காங்க. அவங்களோட ஆரம்பகால வடிவியல் அறிவு, அதாவது ஜியாமெட்ரி எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு இது காட்டுது. அது மட்டும் இல்லாம அவங்க பயன்படுத்தின கருஞ்சிவப்பு மட்பாண்டங்கள், அதாவது பிளாக் அண்ட் ரெட் வேர் மட்பாண்டங்கள் ரொம்பவே மேம்பட்ட வெப்ப சுடுதல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டிருக்கு. இது அன்றைய சமூகத்தோட மிகச்சிறந்த வெப்ப இயக்கவியல் அறிவை நமக்கு உணர்த்துது. அடுத்ததா, உலர் வலயம் அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய சவால் பத்தி பார்க்கலாம். உலர் வலயம்னாலே நமக்கு தெரியும், இயற்கையாவே அங்க தண்ணி தட்டுப்பாடு ரொம்ப அதிகம். பண்டைய மக்கள் இயற்கையோட சண்டை போட முடியாதுங்கிறத ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால அவங்க மாபெரும் சிக்கல் தீர்ப்பவர்களா மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. தங்களோட அன்றாட வாழ்வுக்கும் விவசாயத்துக்கும் தேவையான பெருமளவு நீரை எப்படி சேகரிக்கிறது, அதை எப்படி பாதுகாப்பா சேமிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய சவால். இந்த சவாலை முறியடிக்க வந்த மாபெரும் குளங்களை அமைத்த பொறியியலாளர்கள் பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த தொழில்நுட்பம் ஒரே நாள்ல வானத்துல இருந்து குதிச்சிடல, படிப்படியா தான் வளர்ச்சி அடைஞ்சது. முதல்ல வசப்பு மன்னன் தான் மகாவிலாட்சா மாதிரியான பாரிய குளங்களை அமைக்கும் தொழில்நுட்பத்தை தொடங்கி வச்சாரு. அவரை தொடர்ந்து வந்த மகாசேன மன்னன் மின்னேரியா கவந்தசா உட்பட 16 பெரிய குளங்களை அமைச்சு இந்த தொழில்நுட்பத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாரு. அப்புறமா வந்த தாதுசேன மன்னன் கலாவாவியையும் செய்வாவியையும் உருவாக்குனாரு. கடைசியா பராக்கிரமபாகு மன்னன் ஒரு கடலையும் உருவாக்குற மாதிரி பிரம்மாண்டமான பராக்கிரம சமுத்திரத்தை அமைச்சாரு. ஒவ்வொரு தலைமுறையும் உலர் வலயத்தை வெல்வதற்காக தங்களோட தொழில்நுட்பத்தை எப்படி தொடர்ந்து மேம்படுத்தினாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா காட்டுது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீரை சேமிச்சா மட்டும் போதாது, அது தேவையான இடங்களுக்கு கொண்டு போகணும் இல்லையா? அந்த சேலஞ்ச தாதுசேன மன்னன் எப்படி தீர்த்தாருங்கிறது தான் இங்க ஹைலைட். கலாவாவியில சேமிக்கப்பட்ட நீரை மக்களோட பயன்பாட்டுக்காக அனுராதபுரத்துக்கு எடுத்து செல்ல அவர் உருவாக்குனதுதான் சேவாவி அல்லது யோத எலா அப்படின்னு அழைக்கப்படுற பிரம்மாண்டமான கால்வாய். இதோட நீளம் எவ்வளவு தெரியுமா? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவு சுமார் 54 மைல்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த 54 மைல் நீளமான கால்வாயில தண்ணி சீரா போகணும்னு அதுக்கு அவங்க பயன்படுத்தின கணிதம் என்ன தெரியுமா? 1 மைல் தூரத்துக்கு வெறும் 6 அங்குலம் மட்டுமே சரிவு. எவ்வித நவீன நில அளவை கருவிகளும் இல்லாத அந்த காலத்துல 54 மைல்களுக்கும் இந்த துல்லியமான சரிவை அவங்க எப்படி பராமரிச்சாங்க அப்படிங்கிறது இன்னைக்கும் உலக பொறியியலாளர்களை வியப்புல ஆழ்த்துற ஒரு பிரம்மாண்டமான உண்மையாகும். அப்படியானால் இந்த பிரம்மாண்டமான பண்டைய குளங்களின் கட்டமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு இப்ப கொஞ்சம் நுட்பமா பார்க்கலாம். ஒரு குளத்தை ஏதோ சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த தொழில்நுட்ப கூறுகள் எவ்வித பிழையும் இல்லாம ஒன்றோடொன்று இணைந்து எப்படி செயல்பட்டுச்சுன்னு பார்ப்போம். குளக்கட்டு அப்படிங்கிறது நீரை தேக்கி வைக்கிற ஒரு பிரம்மாண்டமான சுவர். ஆனா அந்த சுவர்ல தண்ணி அலைகளா மோதும் போது ஏற்படும் அரிப்பை தடுக்க அலைத்தாங்கி அப்படிங்கிற ஒரு கற்படுக்கைய அமைச்சாங்க. அதே போல வெள்ளக்காலங்கள்ல குளம் நிரம்பி உடையாம இருக்க அதிகப்படியான நீரை பாதுகாப்பா வெளியேற்ற கலிங்கல் அல்லது வான் அப்படிங்கிற பகுதியை உருவாக்குனாங்க. சொல்லப்போனா இது ஒரு கச்சிதமான முழுமையான பொறியியல் கட்டமைப்பு. இந்த ஒட்டுமொத்த அமைப்பிலையும் ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு கண்டுபிடிப்பு இருக்குன்னா அது பிசோகொட்டுவா தான். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய குளத்துல இருந்து சின்ன கால்வாய்க்கு தண்ணி பாயும் போது அதோட அதீத அழுத்தம் சுவரை உடைச்சிடும். அந்த அழுத்தத்தை குறைச்சு நீரை அமைதியா வெளியேற்ற சதுர வடிவிலான கிணறு போன்ற ஒரு அமைப்பை அவங்க உருவாக்குனாங்க. மூல ஆதாரங்களின்படி கல்வெட்டுகள்ல இது ரஜமொஹால் அல்லது மொஹால் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. 4ஆம் மஹிந்தனின் வெவல்கெட்டிய கல்வெட்டு இதற்கு ஒரு முக்கிய சான்று. உலக
உலக நீர்ப்பாசன வரலாற்றிலேயே நீரின் அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் இந்த தொழில்நுட்பம் தமிழர்கள் மற்றும் இலங்கையர்களின் முற்றிலும் தனித்துவமான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் நடுநிலையா பதிவு செஞ்சிருக்காங்க. கடைசியா உலோகமும் காற்றும் இந்த தலைப்புக்கு வருவோம். தண்ணீர் மட்டுமல்லாம உலோகங்களையும் அவங்க எப்படி கையாண்டாங்கன்னு பார்க்கலாம். பண்டைய மக்கள் உலோகவியல்லையும் மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. தங்களோட பொருளாதார தேவைகளுக்காக நாணயங்களை அச்சடிக்கவும் கலைநுட்பமான சிலைகளை வடிக்கவும் செப்பு உலோகத்தை ரொம்பவே பரவலா பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம நாட்டோட பல்வேறு பகுதிகள்ல இரும்பை உருக்கி எடுப்பதற்கான பிரம்மாண்டமான உற்பத்தி தளங்களை அவங்க நிறுவி இருந்ததற்கான உறுதியான சான்றுகள் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னன்னா, சமநிலவு பகுதியில அவங்க இரும்ப உருக்கின விதம் தான். இது அவங்களோட நீடித்த மற்றும் நிலையான சிந்தனைய ரொம்ப சிறப்பா விளக்குது. இரும்ப உருக்க ரொம்ப அதிகமான வெப்பம் தேவை. அதுக்காக மனித உழைப்பை பயன்படுத்தி சக்கரங்களை சுற்றுவதற்கு பதிலா இயற்கையா வீசும் பருவப்பெயர்ச்சி காற்றை அவங்க பயன்படுத்தினாங்க. மலை முகடுகள்ல மிக நுட்பமா திட்டமிட்டு உலைகளை அமைச்சு அதிவேக காற்றை நேரடியாக உலைகளுக்குள் செலுத்தி இரும்பை உருக்குவதற்கு தேவையான வெப்பநிலையை உருவாக்கினாங்க. இயற்கையோட சக்தியை தங்களுக்கு சாதகமா மாத்தின அவங்களோட திறமை உண்மையிலே அளப்பரியது. இந்த விளக்கத்தோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போறேன். இயற்கையை அழிக்காம இரும்பு உருக்க காற்றையும் 54 மைல்களுக்கு நீரை நகர்த்த வெறும் புவியீர்ப்பு விசையையும் எந்தவித எந்திரமும் இல்லாம மிக துல்லியமா பயன்படுத்திய இந்த பண்டைய நாகரிகத்து கிட்ட இருந்து இன்றைய நவீன பொறியியலாளர்களான நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன? இயற்கையோடு இணைந்த ஒரு நிலையான தொழில்நுட்பத்தை உருவாக்குறது எப்படின்னு இந்த ஆதாரங்கள் நமக்கு மிக தெளிவா உணர்த்துது இல்லையா? இத பத்தி தொடர்ந்து சிந்திங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களோட சந்திக்கலாம்.